இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவ வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்க்கையை சீராய்வு செய்ய அறைகூவல் விடுக்கும் இந்த லெந்து காலங்கள் அதற்கான மாற்றங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறது. அதை அடிப்படையாக வைத்துதான் திருமறையிலிருந்து பல கோணங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு மனிதனை உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். புதிய ஏற்பாட்டிலே அவரை குறித்து நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே சொல்லப்படுகிற மனிதனுடைய பெயரை கவனித்தீர்களா? ஏசா. யார் இந்த மனிதர்? வேதத்தை நன்றாய் படிக்கிறவர்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ பக்தி உள்ள மனிதருடைய பேரன். ஈசாக்கு அவருடைய குமாரன். ஈசாக்குக்கு பிறந்த 2 குமாரர்களில் மூத்தவராக இருந்தவன்தான் இந்த ஏசா. இவனுடைய வாழ்க்கையை பற்றி இந்த ஆசிரியர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அவன் சீர்கெட்டவனாக இருந்தான். சீர்கெட்டவன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பொது மொழிபெயர்ப்பு அதற்கு நல்ல அர்த்தத்தை அது கொடுக்கிறது. உலக போக்கை பின்பற்றினவன் என்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. சீர்கெட்டவன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒழுக்கம் இல்லாதவன் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த ஒழுக்கமற்ற வாழ்க்கை நிலை எப்படி வந்தது? உலக போக்கை அவன் பின்பற்றி நடந்தவன். அப்படியானால் உலகத்திலே கடவுளை அறியாத மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் போக்கை எப்படி வைத்திருந்தார்களோ அப்படியே தன்னுடைய வாழ்க்கையின் போக்கையும் வைத்து கொண்டு அதிலேயே வாழ்ந்து முடித்துவிட்ட ஒரு மனிதன். எனவேதான் சீர்கெட்டவன் என்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து இவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் இவனுடைய வாழ்க்கையை குறித்த விவரங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. அதில் இந்த சீர்கெட்ட வாழ்க்கை நிலைக்கு இவன் போனதற்கான காரணம் என்ன? 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசா வன சஞ்சாரியும் வேட்டையில் வல்லவனுமாயிருந்தான் என்று அவனை குறித்து வாசிக்கிறோம். இவனுடைய சீரழிவிற்கான மிகப்பெரிய காரணத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. என்ன தவறு இதில் நடந்து விட்டது? அவன் வன சஞ்சாரியாய் இருந்ததுதான் அங்கே நடந்த தவறு. வேட்டையில் வல்லவனாய் இருந்தது தவறல்ல. ஒருவேளை அந்த நாட்களிலே அதெல்லாம் குற்றமாக கருதப்படவில்லை, தொழிலாக கூட இருந்திருக்கலாம். அது ஒருவேளை சட்ட ரீதியாக எந்த சிக்கலையும் அவனுக்கு கொண்டு வந்திருக்கவில்லை. ஆனால் வனத்திலேயே குடியிருக்கும் மனிதனாக அவன் மாறிவிட்டான். அதன் பொருள் என்ன தெரியுமா? கடவுளுக்கு அவன் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் முழு நேரத்தையும் மிருகங்களோடையே செலவழிப்பதிலும், மிருகங்களை வேட்டையாடுவது, சமைப்பது, உண்பது, இதிலே அவனுடைய கவனம் இருந்ததே தவிர ஆவிக்குரிய சுவடுகளே இல்லாத ஒரு மனிதனாக நீங்கள் இவனை திருமறையிலே வாசிக்கலாம். இதுதான் அவனுடைய உறவின் சீர்கேட்டிற்கு முதல் காரணம். உலக போக்கு இங்குதான் ஆரம்பித்தது. யெகோவா கடவுளுடன் உத்தமமான உறவுகள் அவனுக்கு இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த திருமறை இல்லாத காலகட்டங்களிலே தங்களுடைய முன்னோர்களிடத்தில் இருந்துதான் பிள்ளைகள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வாய்மொழி வேதாகமம் தான் அன்றைக்கு இருந்தது. வாய் வழியாகத்தான் அந்த பாரம்பரியத்தின் மூலமாய் கடவுளின் வார்த்தையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எழுதப்பட்ட வேதாகமம் இருக்கவில்லை. அந்த நிலையிலே ஏசா தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுடனோ தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்குடனோ இதை சார்ந்த விதத்திலே எந்த நேரத்தையும் அவன் செலவழிக்கவில்லை. ஆபிரகாமோடு இவன் இருந்திருக்கிறானா? இருந்திருக்கிறான்.
ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்த வயது, ஈசாக்குக்கு திருமணமான வயது, ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறந்த வயது, ஆபிரகாம் மரித்த வயது, இதையெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்களானால் 15 வருடம் குறைந்தபட்சம் ஏசா தன் தாத்தாவுடன் வாழ்ந்திருக்கும் ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றிருந்தான். அவ்வளவு தேவ பக்தி உள்ள, முதிர்ச்சி உள்ள ஒரு மனிதரோடு வாழும் ஸ்லாக்கியம் அவனுக்கு கிடைத்தும், உத்தமனாகிய ஈசாக்கோடு வாழும் ஸ்லாக்கியம் கிடைத்தும் கூட ஆவிக்குரிய வாழ்வை சீரழித்து விட்ட மனிதன் இந்த ஏசா. கடவுளை விட்டு தூரம் போகுதல் என்பது இப்படித்தான் ஆரம்பித்தது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல், கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல், அதிலே காட்டின உதாசீனமும் மந்த நிலையும் தான் அவனை இந்த பரிதாபத்திற்கு கொண்டு போனது. இறை மக்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு இது எச்சரிப்பாக அமையவில்லையா? நாம் ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரங்கள் எத்தன்மை உள்ளது? அவருடைய வார்த்தைக்கும் தியானத்திற்கும் நாம் கொடுக்கிற நேரம் எப்படிப்பட்டது? எவ்வளவு தரமானது? அதிகமான நேரங்கள் உழைப்பிலேயும் சம்பாதிப்பதிலேயும் பொருள் ஈட்டுவதிலேயுமே நம்முடைய நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். தவறொன்றும் இல்லை. ஆனால் அது ஒருபோதும் கடவுளுக்கு கொடுக்கிற நேரத்தை தடை செய்யக்கூடாது. அவருடன் இருக்கிற உறவு நிலைகளை அது சிதைக்க கூடாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பின்மாற்றங்களுக்கும் சீரழிவுகளுக்கும் காரணம். ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாட வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவரோடு நான் செலவழிக்கிற நேரம் எத்தன்மை உள்ளது? அவருடைய வார்த்தைக்கு நான் செலுத்துகிற அக்கறை எப்படிப்பட்டது? அதை என்னோடு நான் வைத்து கொள்ளுகிறேன், என் குடும்பத்தோடு நான் வைத்து கொள்ளுகிறேன், என்னுடைய திருச்சபையோடும் சமுதாயத்தோடும் அதை சீராக வைத்து கொள்ளுகிறேன் என்பதுதான் கடவுளுடன் இருக்கிற உறவுக்கான வெற்றியின் அடையாளங்களாகும். ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். கடவுளுக்கு முன்பாக வாழ்க்கையை சீராய்வு செய்வோம். கடவுளுடன் இருக்கும் உறவு உத்தமமானதா? கடவுளுடைய வார்த்தையுடன் நாம் சரியான நேரத்தை செலவழிக்கிறோமா? அதற்கான அக்கறை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமா? அல்லது உலக போக்கிலான மக்களைப் போல உலகத்திலே வாழ்வது, நன்றாக சாப்பிடுவது, உடுத்துவது, சம்பாதிப்பது, பொருள் ஈட்டுவது, இதிலேயே வாழ்க்கையின் நேரத்தை நாம் செலவழித்து விட்டோமா? ஆராய்ந்து பார்ப்போமா? வாழ்க்கையின் சீரமைவிற்கு நம்முடைய வாழ்க்கையின் பக்கங்களை திருப்பி கொண்டுருவோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட உணர்வை நமக்குள்ளே தந்தருள்வாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியும் நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்ட மேன்மையான பாடத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாட்கள் பக்கமாய் எல்லா நிலைகளிலும் திரும்பி வருகிற பக்கங்களாக, நாட்களாக அமையும்படி எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.